இன்று நம்ம வாழ்க்கையில் இணையம், இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நாளையும் நினைக்க முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்டர்நெட் முதலில் உருவான போது அதில் வெப்சைட்ஸ் என்ற விஷயமே இருக்கவில்லை. அதாவது மக்கள் இணையத்தை பயன்படுத்தினாலும் இன்று நம்ம பார்க்கும் மாதிரி கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற வெப்பேஜஸ் எதுவும் இல்லை. இந்த மாற்றத்துக்கு காரணமான முக்கிய கண்டுபிடிப்பு தான் வேர்ல்ட் வைட் வெப். இன்டர்நெட் என்ற கான்செப்ட் ஆரம்பமாகியது 1960களில். அப்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி உருவாக்கிய ARPANET என்ற நெட்வொர்க் தான் இன்டர்நெட்டுக்கு அடிப்படை. இந்த நெட்வொர்க் மூலம் பல யூனிவர்சிட்டி மற்றும் ரிசர்ச் சென்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் செய்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடிந்தது. ஆனால் இந்த சிஸ்டம் மிகவும் டெக்னிக்கலாக இருந்தது. சாதாரண மக்கள் பயன்படுத்துவது மிகவும் கடினம். எந்த வெப் பேஜஸும் இல்லை. ஃபைல்ஸ் மற்றும் டேட்டா மட்டும் ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் மூலம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிந்தது. அதற்கு பிறகு 1989 ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. சுவிட்சர்லாண்டில் இருக்கும் சர்ன் ரிசர்ச் சென்டரில் வேலை செய்த பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டான டிம் பெர்னர்ஸ்-லீ ஒரு பெரிய ஐடியாவை முன்மொழிந்தார். உலகம் முழுவதும் இருக்கும் சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கொள்ள ஒரு ஈஸி சிஸ்டம் வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்காக அவர் உருவாக்கியதுதான் வேர்ல்ட் வைட் வெப். வேர்ல்ட் வைட் வெப்பை உருவாக்கும் போது டிம் பெர்னர்ஸ்-லீ 3 முக்கியமான டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணினார். முதலாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வெப் பேஜஸ் உருவாக்க பயன்படுத்தப்படும் லாங்குவேஜ். இரண்டாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது பிரவுசர் மற்றும் சர்வர் இடையே டேட்டா டிரான்ஸ்ஃபர் செய்ய உதவும் புரோட்டோகால். மூன்றாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர், அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் கொடுக்கும் சிஸ்டம். இந்த 3 டெக்னாலஜி சேர்ந்ததுதான் வேர்ல்ட் வைட் வெப்பை உருவாக்கியது. அதனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்டர்நெட் மற்றும் வேர்ல்ட் வைட் வெப் இரண்டும் ஒரே விஷயம் இல்லை. இன்டர்நெட் என்பது கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகும் பெரிய நெட்வொர்க். ஆனால் வேர்ல்ட் வைட் வெப் என்பது அந்த நெட்வொர்க்கில் வெப்சைட்ஸ் உருவாக்கி இன்ஃபர்மேஷன் ஷேர் செய்யும் சிஸ்டம். டிம் பெர்னர்ஸ்-லீ உருவாக்கி இந்த சிம்பிள் ஐடியா தான் இன்று பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் உருவாக காரணமாகி உலகையே ஒரு டிஜிட்டல் வில்லேஜா மாற்றிவிட்டது.